வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். பிரீத்தம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரீத்தம். ஹாய் பத்ரி. யா, ஐபிஎல் முடிஞ்சது, பட் தென் கிரிக்கெட் முடியல. கிரிக்கெட் ஆல்வேஸ் கோஸ் ஆன் அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளோட சேனல்ல எப்போதுமே அதை கவர் பண்ணிட்டே இருப்போம். பல ஹாட்டான விஷயங்கள் ஐ திங்க் கிரிக்கெட்டிங் உலகத்துல நடக்குது பிரீத்தம். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல்ல நம்ம பேச போற விஷயம் கேப்டன்சி சேஞ்ச். பிரீத்தம், ஒரு T20 கிரிக்கெட் அப்படின்னு நம்ம பேசும்போது ஒரு பெரிய மாற்றம் பிசிசிஐ பண்ணியிருக்காங்க. அதாவது they said that we have moved on from சூரியகுமார் யாதவ். ஐ ஐ ஆஸ் அன் அனலிஸ்ட் ஃபீல் தட் இஸ் டெஃபினெட்லி பீன் ட்ராப். ஏன்னா அடுத்த ஒரு 3 சீரீஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா டூர் ஆஃப் அயர்லாந்து, அதுக்கப்புறமா டூர் ஆஃப் இங்கிலாந்து அண்ட் இந்தியாஸ் ஏஷியன் கேம்ஸ், இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் வந்து கேப்டனா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சூரியகுமார், இஸ் இட் தி எண்ட் ஆஃப் தி ரோட் ஃபார் சூரியகுமார் யாதவ்? ஃபர்ஸ்ட் நம்ம அதை கேட்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஐ திங்க் இட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி ரோட் பிரீத்தம். இதுக்கு மேல சூரியகுமார் யாதவ் நம்ம இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல பார்க்க மாட்டோம். இது blindingly obvious பத்ரி. they have decided to move in a fresh direction and in the selection committee என்னன்னா past selection committee மாதிரி கிடையாது. they have been absolutely ruthless. இதே I'll take you back 1 year பத்ரி. மார்ச் 2025ல இந்தியா வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சாங்க. செகண்ட் ஐசிசி டிராஃபி அண்டர் ரோஹித் சர்மா. within 8 months, 2 months later Shubman Gill was appointed as ODI skipper. they moved on from ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மாக்கு என்னன்னா அவர் மேன் ஆஃப் த மேட்ச் ஃபைனல்ல கூட அவர் தான் அடிச்சாரு. த்ரூ த டோர்னமெண்ட் அடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ ஹி ஸ்டில் இன் தி ஓடிஐ ஸ்கீம் ஆஃப் திங்ஸ். பட் சூர்யா வந்து சூர்யா அன்பார்ச்சுனேட்லி ஸ்டார்டட் லேட். அவர் உள்ள வந்ததே லேட் இன் ஹிஸ் கரியர். ஹி வாஸ் ஆல்ரெடி 30 பை த டைம் ஹி கேம் இன். பட் ஹி டிட் an outstanding job. அதுல சந்தேகமே கிடையாது. அந்த டீம் வாஸ் a கன் டீம். அத நல்லா சொதப்பாம மேனேஜ் பண்ணாங்க. இதான் ஒரு டிஸ்கஷன். இங்க வந்து 50+ மேட்சஸ் சூரியகுமார் யாதவ் இந்தியாவுக்கு லீட் பண்ணிருக்காரு. 40+ மேட்சஸ் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. இஸ் பெர்சன்டேஜ் ஆஸ் அ கேப்டன் வின்னிங்கா ரொம்ப ஹையா இருக்கு. ஆனா அப்படியே தூக்கி போட்டு போறாங்கல்ல இந்த செலக்டர்ஸ். நீங்க சொன்னது ரொம்ப நல்ல பாயிண்ட் பிரீத்தம். ரோஹித் சர்மா ஆஃப்டர் வின்னிங் சாம்பியன்ஸ் ட்ராஃபி straight away taken out of captaincy and Shubman Gill was made the captain. Are we seeing a ruthless selectors here? Of course, I feel happy பிரீத்தம். ஸ்ரேயஸ் வந்து கேப்டனா பண்றதை நான் ரொம்ப ஆதரிக்கிறேன். ஏன்னா சூப்பர் கேப்டனா இருந்திருக்காரு. ஐ திங்க் so they moved on. T20 கிரிக்கெட் ஸ்ரேயஸ் தான் நெக்ஸ்ட் வந்து லீட் பண்ண போறாரு அப்படின்னு எடுத்திருக்காங்க. பட் இது வந்து நான் கொஞ்சம் ஸ்லைட்லி சர்ப்ரைஸ்டு. ஏங்க, வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் பிரீத்தம், இது நம்ம முன்ன பார்க்காது. ஒரு வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் அவரு ரிட்டையர்மெண்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணல, எதுவும் பண்ணல. ஸோ பேசிக்கலி ஹி இஸ் பீன் ட்ராப். ஒன்லி திங் இஸ் தட் ஹிஸ் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஹஸ் பீன் புவர். பத்ரி, நான் இது சர்ப்ரைஸ்டே கிடையாது பத்ரி. ஏன்னா நம்ம ஷோல நம்ம டெஃபினெட்லி நான் சர்ப்ரைஸ் கிடையாது. நம்ம ஷோல நான் சொன்னேன், இது மும்பை இந்தியன்ஸ் பத்தி நான் பேசும்போது சூர்யா இஸ் நாட் இன் ஃபார்ம். இன்ஃபேக்ட் ஸ்ரேயஸ் ஐயர் வில் டேக் ஓவர் அஸ் கேப்டன் ஏர்லி ஸ்டேஜஸ் ஐபிஎல் நம்ம ஷோல நம்ம பேசினோம் அதை பத்தி. சோ எனக்கு இது சர்ப்ரைஸே கிடையாது. பிகாஸ் நீங்க லாஜிக்கலா பாருங்க பத்ரி, சூரியகுமார் இஸ் கோயிங் டு பி 38 when the next World Cup rolls around. நவம்பர்ல ஆஸ்திரேலியா சூரியகுமார் will be already 38. அவர் ஃபிட்னஸும் கொஞ்சம் கொஸ்டினபிளா தான் இருந்திருக்கு. ஒரு ரிஸ்ட் இன்ஜுரி இருந்திருக்கு. he's been carrying a wrist injury for the last 8 to 9 months. அதை வச்சு அவர் வேர்ல்ட் கப் விளையாடினாரு. so his form is definitely under the scanner. அவர் he thought okay, நான் ஒலிம்பிக்ஸுக்கு லீட் பண்ணுவேன், நான் வந்து வேர்ல்ட் கப்புக்கு லீட் பண்ணுவேன் அப்படின்னு. ஆனா இந்த செலக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, see, ரிட்டையர்மெண்ட் பண்றியா இல்லையா, இட்ஸ் அப் டு யூ. பிக்கிங் யூ இஸ் அப் டு அஸ். so they have been ruthless. and Shreyas Iyer is 31. I think it's the right call. you need a younger man at the helm and you need to give Shreyas Iyer ஒரு டைம் கொடுக்கணும் அவர் டீமை பில்ட் பண்றதுக்கு. ஒரு 2 இயர்ஸ்ல வந்து எப்படி என்ன மாதிரி பிளேயர்ஸ் உனக்கு வேணும், இதே மாதிரி மைண்ட் செட்டோட தான் ஆட போறோமா. இந்தியா பிளே வெரி அட்டாக்கிங் பேண்ட் ஆஃப் கிரிக்கெட் இன் T20 ஸ்டார்டட் வித் ரோஹித் சர்மா. அந்த ரோஹித் சர்மா தான் அதுக்கு அது விதைச்சது. ஸோ அதை மறக்கக்கூடாது நம்ம. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது தேவ் கான் வித் யங்கர் இது. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் த ரைட் டிசிஷன். அதுல எந்த தப்பும் கிடையாது. சூரியகுமாரும் தப்பு பண்ணல. ஹி டெலிவர்ட் a World Cup to you. பட் உங்க வேல்யூ முடிஞ்சு போச்சு. we are moving on. his batting form was pretty poor. அதுதான் ஒண்ணு சொல்லலாம். பட் எனக்கு அவுட் ஆஃப் த ப்ளூ ஒரு கேள்வி தோணுது இந்த மாதிரி. ஏன்னா நான் கொஞ்சம் பர்சனலி சர்ப்ரைஸ் வித் திஸ். will we see சூரியகுமார் யாதவ் being released from மும்பை இந்தியன்ஸ்? வாய்ப்பு இருக்கா? மேபி ரிலீஸ் பண்ணுவாங்களா மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து? அவர் வந்து ஏன்னா T20 கிரிக்கெட், let's be honest, his career is on a dip, brother. You don't want absolutely. His performance for Mumbai Indians also has dipped quite a bit. Very poor IPL season. I think they'll give him one more season கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் பத்ரி. because Surya the leader, he'll have a lot of inputs to give whoever the new captain is going to be. ஏன்னா Hardik is on his way out. இதை நம்ம பேசியிருக்கோம். so definitely the new leader-க்கு Surya a lot of inputs கொடுப்பாரு. and Surya T20 batter still has value நான் நினைக்கிறேன், especially in the IPL. and அவருக்கும் he'll want to prove a point. he will bounce back strongly. and see, ஒன்னு மறக்க கூடாது, Surya revolutionized T20 batting, especially in India.
the way Yeah. T20 ஆடணும், அந்த மிஸ்டர் 360 இந்தியாவோட மிஸ்டர் 360 பண்ணாரு. ஐ ஸ்டில் கான்ட் ஃபர்கெட் அவங்க டெபியூல ஃபர்ஸ்ட் பால் ஜாஃபர் ஆர்ச்சர் 6 அடிச்சாரு. சோ சூர்யா டெஃபினெட்லி கான்ட்ரிபியூட், அதெல்லாம் டவுட்டே கிடையாது. பட் முடிஞ்சு போச்சு, செல் பை வேல்யூ வந்துருச்சு. he delivered a world cup and time to move on. Selectors have moved on. எனக்கு ஆக்சுவலி ஒரே ஒன்று சொல்றது, கிரிக்கெட் உலகிலேயும் சரி, ஒரு கிரிக்கெட்டராகவும் சரி, நீங்க எப்போதுமே இதை உணர்வீங்க பிரீத்தம். கண் இமைக்கிற நேரத்துல, அதாவது கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள உங்களோட கெரியர் முடிஞ்சிடும். இதுதான் வந்து ஒரு உண்மை. ஒரு இந்தியன் கிரிக்கெட்டரா இருந்தீங்கன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா இருந்தீங்கன்னா, ஒன் டே பிஃபோர் ஐபிஎல் வேர்ல்ட் கப் வினிங் T20 கேப்டன், ஆஃப்டர் ஐபிஎல் இஸ் டிராப், தட்ஸ் இட், இஸ் இந்தியன் கிரிக்கெட்டிங் கெரியர் இஸ் ஓவர். அதுதான் ரியாலிட்டி. திஸ் இஸ் வெரி, அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். ஒரு கிரிக்கெட்டருக்கு இவ்வளவு ஃபாஸ்டா நீங்க வேர்ல்ட் கப் வினிங் கேப்டனா இருப்பீங்க, ஒரு ஐபிஎல் தாண்டி 2 மாசம் தாண்டி நீங்க டன், உங்களோட இந்தியா கெரியர் இஸ் டன். This is reality. Of course we'll move on. ஒரே before you move on, ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் பத்ரி. இந்த bunch of selectors நம்ம அஜித் அகர்கரை ஓரளவுக்கு பாராட்டணும். அந்த சென்டிமென்டாலிட்டி, அந்த இமோஷனல் டிசிஷன்ஸ் கிடையாது. they're moving ahead with a clear game plan in mind. நான் உங்களை 10 வருஷம் முன்னாடியோ 12 வருஷம் முன்னாடியோ கூட்டிட்டு போறேன் பத்ரி. ஒரு லேண்ட்மார்க்குக்காகவோ அதுக்காகவோ எவ்வளவோ பிளேயர்ஸ் ஹங் அரவுண்ட். செலெக்ஷன் கமிட்டிக்கு தைரியம் இருக்கல அவங்களை டிராப் எல்லாம் பண்றதுக்கு. இந்த செலெக்ஷன் கமிட்டி இஸ் சேஞ்சிங் வித் த டைம்ஸ். இந்த காலத்து இளைஞர்கள் எப்படி இருக்காங்களோ கொஞ்சம் அக்ரெசிவா, சேஞ்சிங் வித் த டைம்ஸ். அது மாதிரி செலெக்ஷன் கமிட்டி இஸ் ஆல்சோ சேஞ்சிங் வித் த டைம்ஸ். as long as they have Indian cricket with the best interest at heart, நீங்க அதை கொஸ்டின் பண்ண முடியாது. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இது கொஞ்சம் செலக்டிவ். சில பிளேயர்ஸ் கெட் a longer rope, சில பிளேயர்ஸ் don't get that longer rope. பட் அது எல்லா செலெக்ஷன் கமிட்டி மேனேஜ்மெண்ட்லயும் நடக்கும், இங்கேயும் நடக்குது. எல்லா உலகத்திலயும் நடக்குது, எல்லா இடத்துலயும் நடக்குது, கிரிக்கெட்லயும் நடக்குது. பட் எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம், நான் ரொம்ப ஹாப்பி ஃபார் ஸ்ரேயஸ். செம்ம கேப்டனுங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. KKR ஃபைனல் மட்டும் எடுத்துட்டு போயிருக்காரு. அடுத்த வருஷம் பஞ்சாப் கிங்ஸ் ஃபைனல் மட்டும் எடுத்துட்டு போனாரு. He's led brilliantly. I see a lot of leadership in Shreyas. So அவருக்கு ரொம்ப, நீங்க சொன்ன மாதிரி 31 வயசு ஆச்சு. இப்ப இல்லைன்னா எப்போங்க அவருக்கு கேப்டன்சி கொடுக்கணும்ல? இல்ல, I'm very happy for Shreyas. He's a newfound leader. He's been great. Move on பண்ணனா பிரீத்தம், next you going to talk about Vaibhav Suryavanshi. என்ன பொறுத்த மட்டும் IPL 2026 belongs to this lad. I think 15 வயசு இளைஞர். என்னங்க IPL நிறைய பேரை பார்க்க வச்சிருக்காரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் எல்லாம் நிறைய பேர்லாம் பார்த்ததே கிடையாது. பட் இப்பெல்லாம் அவர் மேட்சை விரும்பி பாக்குறாங்க, உட்காந்து பாக்குறாங்க. பட் அவர் இந்தியன் டீம்லயும் செலக்ட் பண்ணிருக்காங்க பிரீத்தம். எனக்கு இந்தியன் டீம் செலக்ட் பண்ண விஷயத்த நான் ரொம்ப ஆதரிக்கிறேன். இதுல உங்களோட கருத்து நான் கேட்க போறேன். டெஃபினட்டா ஆதரிக்கிறேன். ஆனா அவர் எங்க விளையாட போறாரு அப்படிங்கறத என் கேள்வி. இஸ் அன் ஓப்பனர். இன்னொன்னு இம்பாக்ட் பிளேயர் கிடையாது, ஃபுல்லா ஃபீல்டிங் பண்ணோம். இன்னொன்னு வந்து அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங். சஞ்சு சாம்சன் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட், அபிஷேக் சர்மா பிளேயிங் பிரில்லியன்ட்லி. வேர் இஸ் த பிளேஸ் ஃபார் வைபவ் சூரியவன்ஷி? See, I think இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணானா அதை வந்து இக்னோர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு பிராக்மேட்டிக் வியூ எடுக்கிறதுன்னா, இல்லைங்க இவன் சின்ன பையன் தானே, இன்னும் ஒரு சீசன் ஆடட்டும், கூட்டிட்டு வந்திருக்கலான்னு. பட் அவன் பண்ணது போன வருஷம் 7 கேம்ல, இந்த வருஷம் 14 கேம்ல இக்னோரே பண்ண முடியாது. சரி, நீ என்ன தாண்டி நீ யாரை எடுத்துருவோ பாப்போன்ற மாதிரி ஆடி இருக்கான் அந்த பையன். So see, that doesn't mean he has to be picked in the 11. ஒருவேளை வந்து இந்த ஸ்குவாடோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், சீனியர் டீமோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும், ரப் ஷோல்டர்ஸ் வித் சீனியர் டீம் மேனேஜ்மெண்ட், பிசியோஸ், கோச், அவங்க லைன் ஆஃப் திங்கிங், அதனாலேயே எடுத்திருக்கலாம். டசன்ட் மீன் ஹி இஸ் கோயிங் டு ப்ளே கேம் 1. இப்போ சீரீஸ் அயர்லாண்டோடயும் ஜெயிப்பாங்க, இங்கிலாண்டோட சீரீஸ் முடிஞ்சிருச்சுன்னா மேபி ஹி கெட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஒன் ஆஃப் த கேம்ஸ், ஆர் சம்படி ஹேஸ் அ நிகில், கன்வீனியன்ட் நிகில் சில சமயம் வந்துரும், அப்போ வேணா ஆடுவாரே தவிர ஐ டோன்ட் திங்க் ஹி இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் சஞ்சு ஆர் இஷான் ஆர் அபிஷேக், பிகாஸ் அவங்க யாரும் எந்த தப்பும் பண்ணல. they've been firing on all cylinders. பட் எனக்கு தெரிஞ்சு இது குட் டெசிஷன், குட் எக்ஸ்போஷர். சம்டைம்ஸ் நீங்க ஒருத்தர் எடுக்காம கூட்டின்னு வருது வந்து ஆஃப்டர் த ஃபார்ம் இஸ் டிப்ட். அஃப்கோர்ஸ் இந்த பையனுக்கு 15 வயசு தான், ஃபார்ம் எல்லாம் டிப். அடுத்து 25 வருஷம் வந்து ஆடுவான் IPL அட்லீஸ்ட். ஸோ இட் இஸ் அ குட் டெசிஷன், பட் டோன்ட் ஹேவ் டு நெசசரிலி பிளேம் இன் தி 11. நானும் வந்து இந்த டெசிஷனை ஆதரிக்கிறேன். டெஃபினட்டா வைபவ் சூரியவன்ஷி விளையாடுறது ஏன்னா ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் கிரிக்கெட்டர், ஒன் ஆஃப் அ கைண்ட் டேலண்ட். ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணிருக்காங்க ஸ்ட்ரைட் அவே இன்டு தி இந்தியன் ஸ்குவாட். சாரி, நான் உங்களை ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்றேன். 3 சீரீஸ் இருக்கு, கரெக்ட். அதுல எங்கேயாவது சான்ஸ் கிடைக்கும். வைபவ் சூரியவன்ஷி டாபிக்ல இருக்கும் போது மேபி நீங்க அடுத்த கேள்வி இதை கேட்கலாமா, மேபி நான் முந்திக்கிட்ட அப்பாலஜைஸ். T20 ஸ்குவாட்ல ஆர் யூ ஹாப்பி வித் T20 ஸ்குவாட்? நான் overall I'm pretty much happy. ஏன்னா I think they made the right calls. எனக்கு ஆனஸ்டா இந்த சூரியகுமார் யாதவ் வந்து ட்ராப் பண்ணிட்டு ஸ்ரேயஸ் செலக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வைபவ் சூரியவன்ஷி செலெக்ஷன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. மீதி எல்லாம் வந்து அந்த அளவுக்கு சேஞ்சஸ் எதுவுமே பண்ணல. வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ்குமார் ரெட்டி நல்லா பண்ணிருக்காரு, அவருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி நம்ம இன்னொரு பேச போற விஷயம்னா ஹார்திக் பாண்டியா.
ஆப்வியஸ்லி அவர் இன்னும் தெரியல டிராப்டுன்னு சொல்லியிருக்காங்க. பட் தென் இஸ் கமிங் ஃப்ரம் அ பியூர் இது. வாட் ஹேப்பன்ஸ் இஃப் நிதிஷ்குமார் ரெட்டி டஸ் ரியலி வெல்? அதுதான் என்னோட ஒரு கேள்வி கேட்கறேன். பட் ஓவரால் எனக்கு செலக்ஷன் பிடிச்சிருக்கு. Hardik Pandya drop kadayadu Badri. They have an eye on the 2027 World Cup, which is less than 15 months away. So they want Hardik Pandya for the ODIs. இப்போ உங்களுக்கு T20 World Cup லாம் 2028ல தான். இது meaningless T20s. Meaningless in the sense அதுல வந்து ஒரு முக்கியத்துவம் கிடையாது. And they are trying Nitish Kumar Reddy. அதுதான் அகர்கரன் சொல்லிருக்காரு. நீங்க ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க. He has not played the full IPL also. He had some niggle. I don't know. I hope it's a niggle. But then he has not played full IPL also. He has had a poor run of captaincy. He has had a little bit poor run of form in the IPL. இப்போ வந்து நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து பாத்தீங்கன்னா 3க்குமே எடுத்திருக்காங்க. அயர்லாண்ட்லயும் நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காரு, இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்துலயும் நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காரு, இந்தியா ஸ்குவாட் ஆஃப் ஏசியன் கேம்ஸ்லயும் நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காரு. இன்ஜுரினா நீங்க ஒரு சீரீஸ்க்கு அப்புறமா அசஸ் பண்ணலாம்ல. 3 சீரீஸ்லயும் நீங்க எடுத்திருக்கீங்க. அப்படிங்கும் போது இந்த மீனிங்லெஸ் T20s நான் ஒத்துக்க மாட்டேன் பிரேதம். ஐ திங்க் என்ன வேர்ல்ட் கப் ஒண்டி தான் ஹார்திக் பாண்டியா விளையாடுவாரா? எனக்கு புரியலையே. இல்ல, பாண்டியா வந்து they are purely looking at him and Bumrah for the ODI World Cup Badri. எனக்கு டவுட்டே கிடையாது. T20s I don't think ஹார்திக் பாண்டியா. 2028 is a long way away. 2027 is closer. அவர் வந்து இது ஞாபகம் வச்சுக்க பத்திரி, சாம்பியன்ஸ் டிராஃபி முடிஞ்சப்பறம் அவர் ஒரு ஓடியே இது வரைக்கும் ஆடல. நீங்க உங்களை நிறுத்துறேன். ஏங்க 2 மாச டயத்துல ஒரு இந்தியன் டீம் கேப்டன் தூக்குறாங்க. நீங்க லாங் டைம் 2027 வேர்ல்ட் கப் பத்தி பேசுறீங்க. ரொம்ப தூரம், அதெல்லாம் ரொம்ப தூரம். தில்லி போக தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2027 ஓடிய வேர்ல்ட் கப் விட்டா என்னவா நடக்கலாம்? நீங்க இந்தியன் கிரிக்கெட்ல வந்து டேலண்ட் எக்கச்சக்கமா இருக்கு. ப்ராப்ளம் ஆஃப் இந்தியா இருக்கு. சோ நான் ஸ்ட்ரெயிட்டாவே 2027 வேர்ல்ட் கப்புக்கு எனக்கு ஹார்திக் வேணும். அதனால இந்த நம்ம T20 சீரிஸ் விளையாட மாட்டேன் அப்படின்றது நான் அதை ஆதரிக்கிறேன். ஒரு ஃபிட் ஹார்திக் பாண்டியா இருந்தான்னா he walks into the ODI 11 பத்ரி. அதுல டவுட்டே கிடையாது. சோ I don't think ஹார்திக் பாண்டியா has dropped. அது டெஃபினெட்லி இன்ஜுரி. அவரும் ரோஹித்தும் சிஓஇ போறாங்கன்னு நான் ரிப்போர்ட் படிச்சேன். ஆனா எனக்கு 2 சர்ப்ரைசிங் ஒமிஷன்ஸ் பத்தி நீங்க அதை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. குல்தீப் யாதவ் இல்ல, ரிங்கு சிங் இல்ல. ரிங்கு சிங் அண்ட் குல்தீப் யாதவ் have been dropped. 2 சர்ப்ரைசிங் ஒமிஷன்ஸ். அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனது. ரிங்கு சிங்குக்கு அவ்வளவு வாய்ப்புகளும் கிடைக்கல. நான் இன்னும் ஒரு சேஞ்ச் பர்சனலா பண்ணுவேன் பத்ரி. அதை நீங்க ஒத்துப்பீங்களா இல்லையான்னு தெரியல. சிவம் துபே, நீங்க ஐபிஎல் ஃபார்ம் பத்தி பேசுனீங்கன்னா சிவம் துபே ஃபார்ம்லயே கிடையாது பத்ரி. ரஜத் பட்டிதார் 2 டைட்டில் அடிச்சு கொடுத்திருக்காரு. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஹிட்டர் ஆஃப் ஸ்பின் இன் த கண்ட்ரி இஸ் ரஜத் பட்டிதார். ஐ வுட் ஹவ் பிக்ட் ரஜத் பட்டிதார் ஹெட் ஆஃப் சிவம் துபே இன் த ஸ்குவாட்ஸ். அதுல தட் இஸ் மீ. எனக்கு சாய்ஸ் இருந்தா நான் டெஃபினட்டா பட்டிதாரை பிக் பண்ணுவேன். நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஏன் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். சிவம் துபே comes in different category. He doesn't come in the category of Rajat Patidar. If you want to select Rajat Patidar, he should be ahead of நான் சொல்றேன், திலக் வர்மாவோட அஹெடா, இஷான் கிஷனோட அஹெடா, சஞ்சு சாம்சனோட அஹெடா, ஸ்ரேயஸோட அஹெடா. சார் சஞ்சு கூட கொடுங்க. ஸ்ரேயஸோட அஹெடா, திலக் வர்மாவோட அஹெடா, இஷான் கிஷனோட அஹெடா. உங்களுக்கு ஸ்ரேயஸ் ஐயர், ரஜத் பட்டிதார். நீங்க வந்து ஒரு கோல் கீப்பருக்கு ஒரு ஃபார்வர்ட் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் சிவம் துபே வந்து இந்தியன் டீமுக்கு பாத்தீங்கன்னா ரெகுலரா he bowls. He comes into the finisher all-rounder category. நீ ரஜத் பட்டிதார் எப்படி நீங்க அது பண்ண முடியும்? He comes in exactly in the same category of Shreyas. Shreyas வந்து T20 கேப்டன். அங்க இருந்து ரஜத் பட்டிதார் எப்படி எடுக்கிறது? திலக் வர்மா அந்த கேட்டகரியில ப்ராப்ளி. திலக் வர்மாலாம் இந்தியன் டீமுக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு பிரதம். இந்த வருஷம் ஐபிஎல் இஸ் டன் ரியலி வெல். You cannot just straight away say, okay, IPL win பண்ணி கொடுத்திருக்கீங்க, RCB win பண்ணி கொடுத்திருக்கீங்க, நல்லா உங்க franchise நல்லா பண்ணிருக்கீங்க. பட் இங்க இடம் இல்லையே. வைபவ் சூரியவன்ஷி has just broken the door and come. I don't think that has so well to come. I'm purely looking at உங்களுக்கு ஒரு middle order finisher. He's a spin basher and he hits pace well. Of course, நீங்க வந்து ஸ்லாட் பண்றீங்கன்னா அவர் ஃபினிஷரா அது இதுன்னு RCBக்கு அந்த ரோலும் பண்ணிருக்காரு அவர். மறக்காதீங்க, அந்த குவாலிஃபயர் 1ல பண்ணாரு அந்த ரோல. 10th ஓவர்ல வந்து 20 ஓவருக்கு எடுத்துட்டு போனாரு. பட் எனிவே செலக்டர்ஸ் ஹவ் ஸ்போக்கன். பட் ஐ பர்சனலி வுட் ஹவ் டன் தட். பட் நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ரிங்கு சிங் அண்ட் குல்தீப் யாதவ் இது பண்ணாங்க. பத்ரி ரவி பிஷ்னாய் உள்ள வந்திருக்காரு. அவர் ஐபிஎல்லயே அவர் டீம் அவரை டிராப் பண்ணாங்க. அந்த புஞ்சா தான் விளையாடினார் ரவி பிஷ்னாய் பத்தி. பட் ரவி பிஷ்னாய் இஸ் இன் ஆல் 3 ஸ்குவாட்ஸ். குல்தீப் யாதவ் இஸ் டிராப்ட். அது ஒரு பெரிய விஷயம் தான் டெஃபினட்டா. குல்தீப் யாதவும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான். ப்ராப்ளி ஐ திங்க் T20 கிரிக்கெட்டை பொறுத்த மட்டும் they are moving ahead of குல்தீப் யாதவ் அப்படின்றத ஒரு மறுக்க முடியாத உண்மை. பிரதம், லாஸ்டா ஒரு விஷயம் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணணும். எனக்கு நீங்க ஆப்வியஸ்லி நீங்க பிளைண்டா சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஓடிஐ ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஓடிஐ ஒரிஜினலி விராட் கோலி வந்து இருந்தாரு. ஆப்வியஸ்லி விராட் கோலி அண்ட் கம்பேரிசன் பண்ண முடியல. விராட் கோலி இன்ஜூர்ட் ஃபார் நெக்ஸ்ட் 6 வீக்ஸ் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. யசஸ்வி ஜெய்ஸ்வால் has been announced as replacement. கடைசியா ருத்துராஜ் கைக்வாட் ஒரு பிளேயர், அதே சிரிக்காதீங்கன்னு தயவுசெய்து நீங்க சொல்லாதீங்க. ருத்துராஜ் கைக்வாட் என்ற பிளேயர் கடைசியா ஓடிஐ ஆடும்போது
செஞ்சுரி அடிச்சாரு, அடுத்த மேட்ச் அவர் பேட்டிங் கிடைக்கல. நவ் இஸ் நாட் ஈவன் கன்சிடர்ட் இந்த ODI ஸ்குவாட். எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியன் டீம் பர்ஃபார்மன்ஸ் நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது அதை நீங்க இக்னோர் பண்ணுவீங்களா? SSV நல்லா பண்ணியிருக்காரு, ஓகே நான் ஒத்துக்கிறேன், ஆல் அண்ட் செட் அண்ட் டன். பட் IPL பர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனசுல இருக்கு. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா பத்ரி, யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆல்சோ டென்ட் ஹேவ் அ ஃபேண்டாஸ்டிக் IPL. சோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களான்னு தெரியல. ஆனா நான் இந்த பாயிண்ட சொல்ல விரும்புறேன். யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் கடைசி மேட்ச் அவர் ஆடின போது ஒரு 120 அடிச்சாரு. அண்ட் ஃபார் ஹிம் நாட் டு பி ஈவன் இன் த ஸ்குவாட், அது ஒத்துக்க முடியாது. சோ அதனாலதான் உங்களுக்கு SSV ஜெய்ஸ்வால் பிடிக்கும், நான் பார்த்துட்டேன். எப்போதுமே உங்களுக்கு SSV, நீங்க ஒரு SSV சப்போர்ட்டர். இல்ல யசஸ்வி டெஃபினட்டா, ஐ மீன் பாய் ஹேஸ் டேலண்ட், அதுல டவுட்டே கிடையாது. அண்ட் ரோஹித் சர்மா கூட மோஸ்ட் லைக்லி ஹி பி ஸ்டில் அன்ஃபிட் தான் தகவல் வருது. மேபி அதை ரெடிமேட் ஓப்பனரா எடுத்திருக்காங்களா என்னன்னு தெரியல. ரோஹித் சர்மா அண்ட் பதிலாக யசஸ்வி அண்ட் சுப்மன் கில் ஓப்பன். பட் எஸ், உங்க பக்கமும் இதுதான் இருக்கு. இட்ஸ் ஃபேர் பாயிண்ட் நீங்க ரைஸ் பண்ணது. கேக்வாட் மிடில் ஆர்டர் ஃபார் லைக் ரீப்ளேஸ் பண்ணிருக்கலாம். பட் தேவ் சோசன் டு கோ வித் ஜெய்ஸ்வால். பட் ருத்ராஜ் இந்தியா A டீம்ல இருக்காரு இப்போ, கோயிங் டு ஸ்ரீலங்கா ஃபார் ODIs. சோ மேபி அங்க பெர்ஃபார்ம் பண்ணா என்ன ஆகும்னு தெரியல. பட் எல்லா கிரிக்கெட்டும் ஆட விடுறாங்க இந்தியாவை தவிர. இந்தியா ஆட விடுறாங்க, துலீப் டிராபி எல்லா கிரிக்கெட்டும் ஆட விடுறாங்க, இந்தியன் டீம்ல ஒண்டி விட மாட்டாங்க. நல்லா பண்ணா டிராப் பண்ணிடுறாங்க. ரஜத் பண்ணிட்டார், இந்தியா A டீம்ல கூட இல்லைங்க. Little bit I feel for Rutraj Gaikwad, sorry. Yeah, especially last match century அடிச்சாரு. அது it's a fair point. But அதே டோக்கன்ல பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் has also scored a century in the last match. And once again, in the future proofing 15 months for the World Cup, you need a backup opener. சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி கண்டிஷன்ஸ்ல வித்தவுட் அ பேக்கப் ஓப்பனர் போக முடியாது. அந்த கண்ணோட்டத்தோட பாக்குறாங்களான்னு தெரியல. பட் அகர்கர் தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் பத்ரி, நான் சொல்ல முடியாது. சரி, ஓகே பிஆர், நைஸ் டிஸ்கஷன்ஸ். லெட்ஸ் ஹோப் more clarity நமக்கு கமிங் டேஸ்ல கிடைக்கும். obviously from selectors, I feel the selectors have done a good job still. பட் நீங்க சொன்ன மாதிரி போல்ட் மூவ்ஸ் எடுத்திருக்காங்க, அதுக்கெல்லாம் பாராட்டுகள், நல்ல செலெக்ஷன்ஸ் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ பிரதம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி பிரதம். தேங்க்யூ, டேக் கேர். See you soon guys with lot more content from the IPL.